வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க மனதை நெகிழ வைக்கிற சம்பவம் ஒண்ணு இந்த வீடியோவில் இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் ஆறுமுகம். இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அம்மா கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணு பிறந்த உடனேயே ஆறுமுகத்தோட மனைவி இறந்து போயிடுறாங்க. அதனால இன்னொரு கல்யாணமும் செஞ்சுக்காம தான் மகளை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இவருடைய கனவும் கூட. இவரு காய்கறி வியாபாரி. இவர் பாத்தீங்கன்னா தள்ளு வண்டியில தான் வியாபாரமும் செய்வாரு. இந்த ஆறுமுகத்தோட பொண்ணு நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே தான் அப்பாவை நினைச்சு பெருமைப்படுறது உண்டு. அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ ஒரு பாசப்பிரிய இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க. இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு யூஜி கல்லூரியில படிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு. எப்படியாவது அந்த பொண்ணை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படின்ற அந்த தந்தைக்கு தகுந்தாற் போல அந்த பொண்ணு தீபாவும் பாத்தீங்கன்னா கல்லூரியிலேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்ற மாதிரி ரேங்க் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர்ல இருந்து அந்த பொண்ணு தான் காலேஜ்லயே டாப் நம்பர் 1. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மற்ற பசங்களை யாரையுமே திரும்பியே பார்க்காது. காதல்ன்ற ஒரு வார்த்தையை பிடிக்கவே பிடிக்காது தீபாவுக்கு. தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிக்கணும், தான் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி தான் தீபாவுக்கு எப்பயுமே எண்ணம். அந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணை அதே கல்லூரியில படிக்கிற அரவிந்த் அப்படின்ற ஒரு பையன் 3 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கான். என்னைக்கு தீபா ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணாலோ அன்னையில இருந்தே இவனுக்கும் அந்த பொண்ணு மேல காதல். ஆனா அந்த பொண்ணுகிட்ட ஏற்பட்ட அந்த காதலை முதல் வருஷமே பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டான். ஆனாலும் அந்த பொண்ணு தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிப்பேன் அப்படின்ற உறுதியோட இருக்கிறதால அவனுடைய காதல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதனால படிப்புல முழு கவனமும் செலுத்தி தன்னுடைய படிப்பை தான் வெற்றிகரமா முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்க. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவனால பாத்தீங்கன்னா காதலிக்க வைக்கவே முடியல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இவனுடைய நண்பர்கள், அரவிந்தோட பணக்கார நண்பர்கள், ஏன்னா அரவிந்த் ஒரு மிகப்பெரிய பணக்கார பையன். அரவிந்த் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய முதலாளி அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட பையன் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணணும், காதலிக்கணும் அப்படின்னு துடிக்கிறான். இதை பார்த்து அவனுடைய நண்பர்கள், அதாவது பணக்கார நண்பர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அவனை ஒரு நாள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தேர்ட் இயர்ல தான். இப்போ அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, டேய் உனக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்குது, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளி, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு காய்கறி வியாபாரம் பண்ற ஒரு ஏழையோட பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கியடா 3 வருஷமா, ஏண்டா இப்படி பண்ற, எங்களோட மானத்தை வாங்கிட்டு இருக்கியடா, உனக்கு பொண்ணு காதலிக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, அந்த பொண்ணை பார்த்தா அழகாவும் கூட இல்ல, அவ கல்லூரியில டாப் நம்பர் 1 படிக்கிறா அப்படின்றதுக்காக மட்டும் அந்த பொண்ணை போய் விரும்புறியாடா, அப்படி அவகிட்ட என்னதாண்டா இருக்குது, ஏண்டா நீ காதலிச்சு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துற, உன்னால எங்களையும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே திட்டிட்டு தான் இருக்காங்க, இப்ப கொஞ்சம் அதிகமாவே திட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அரவிந்துக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான்டா உங்களுக்கு மரியாதை, நீங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பணக்கார பையன் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு ஓரம் இருக்கட்டும், ஆனா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான்டா இருக்குது, பணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே கிடையாது. ஏண்டா எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நான் காதலிக்க போற பொண்ணை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவ யாரு தெரியுமா, நான் மற்ற பொண்ணுங்க என்கிட்ட நிறைய பேர் லவ் சொல்லியிருக்காங்கடா இந்த 3 வருஷத்துல, அதெல்லாம் என் பின்னாடி இருக்கிற பணத்தை பார்த்து தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய என் மேல ஆசைப்பட்டு கிடையாது. எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வசதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட லவ் சொன்னாங்க. நான் அதை எதுவுமே பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் லவ் சொல்லியும் இன்னை வரைக்கும் என்னை திரும்பி பார்க்காம இருக்கிறாடா என் தீபா, அவளை தாண்டா பெருசா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை அவ பணம்னு நினைச்சு பெருசா நினைச்சிருந்தானா நிச்சயமா நான் சொன்ன அடுத்த நிமிஷமே அவ ஓகே சொல்லியிருப்பா. ஆனா அவங்க அப்பாவோட வாக்கு தான் உறுதி, அவங்க அப்பா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, அது தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மனசு தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, அவ தாண்டா நல்ல பொண்ணு, அதனால தாண்டா நான் இவ்வளவு நாள் அவளை விரும்பி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் என் காதலை பத்தி என்னடா தெரியும், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை.
இதையெல்லாம் யதார்த்தமா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா தீபா மறைஞ்சு நின்று. இவ்வளவு நல்ல பையனா இருக்கானு, இவனை 3 வருஷமா நம்ம ஒதுக்கி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து தீபாவோட மனசுல காதல் மலர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அதை போய் அவங்கிட்ட சொல்றதுக்கு பயம். இவ்வளவு நாளா நம்ம அவனை வந்து வெறுப்பேத்திட்டுமே, மேலும் இப்ப போய் சொன்னா நம்மளை வந்து இவ்வளவு நாள் அலைய வச்சு பண்றதுக்கு வேணும்னே சொல்றாளன்னு சொல்லி கூட நினைப்பான். சரி இருக்கட்டும், ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கல்லூரி படிப்பும் முடிஞ்சிடுது. எக்ஸாம் முடிஞ்சு ஃபேர்வெல் டே வைக்கிறாங்க. சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இவன் கடைசியா நம்ம தீபா கிட்ட ஒரு நாள் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தீபா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்ன அரவிந்த் அப்படின்னு சொல்லி தீபாவும் கேட்கறாங்க. அப்போதான் வந்து அரவிந்த் தன்னுடைய காதலை பத்தி சொல்றான். இல்ல தீபா, நீ வருஷம் ஜாயின் பண்ணப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உங்ககிட்ட நான் என் லவ் சொன்னேன். இது வரைக்கும் நீ வந்து அதுக்கான அர்த்தத்தையே சொல்லவே இல்லை. பதில் சொல்லுவேன்னு சொல்லி நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நீ காலேஜே முடிச்சுட்டு போற, இப்பயாவது என் காதலுக்கு என்ன வழின்னு சொல்லி சொல்ல, இல்லாட்டி நான் உன்னை நினைச்சே செத்துருவேன் தீபா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ நம்ம காதல் வந்து நிறைவேறுமா அரவிந்த் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றா. இதை கேட்டு அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். என்ன தீபா சொல்ற, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ பணக்கார பையன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன் மனசுல கொஞ்சம் பணக்கார திமிரு இருக்கும், இவெல்லாம் நமக்கு சரியா வரமாட்டான் அப்படின்னு சொல்லி என் மனசை நானே மாத்திக்கிட்டேன். மேலும் எங்க அப்பா சொல்ற பையனை தான் நான் கட்டிப்பேன்ற உறுதியோடவும் இருந்தேன். ஆனா ஒரு நாள் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்த பத்தியா, எங்க அப்பாவை வந்து நீ விட்டு கொடுக்காம பேசின. அப்பதான் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னையில இருந்தா உன் லவ்வையும் நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா நம்மளுடைய காதல் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சொல்றா. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன், உங்க அப்பா கிட்டையும் பேசுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு பேச வேண்டாம் எங்க அப்பா கிட்ட, எங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுவாரு, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல வழக்கம் போல அவங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு நம்ம ஆறுமுகம் அந்த பக்கமா போறாரு. தான் பொண்ணு இன்னொரு பையனோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதே நேரம் தீபாவும் அவங்க அப்பா ஆறுமுகத்தை பாத்துறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா தலை குனிஞ்சு. உடனே தான் பொண்ணு கிட்ட போயிட்டு, நீ ஏமா தலை குனிஞ்சு நிக்கிற, நீ என் பொண்ணுமா, நீ என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ செஞ்சதெல்லாம் வந்து சரிதாம்மா, காதல்ன்றது ஒரு பெரிய மோசமான வியாதி இல்லை, அது செய்யக்கூடாத தப்பும் கிடையாது, நிச்சயமா வந்து செய்யலாம், என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருந்தான்னா அதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. தம்பி நீ யாருப்பா, என்ன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து என் பேர் அரவிந்த் அங்கிள், எங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர், அரவிந்த் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாப்ல. அப்பா தம்பி, அப்பனா நீ பாலு ஐயாவோட பையனாப்பா அப்படிங்க சொல்றாங்க. அப்படியா, உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா? தெரியும்பா. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? என்னையா பண்றது, எங்க அம்மாவுக்கு தான் ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்றாங்க, இது வரைக்கும் இதயம் கிடைக்கவே இல்லை, நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்க அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சரியா ஐயா என் கடையில் தான் அடிக்கடி வந்து காய்கறி வாங்கிட்டு போவார் வரும்போது போகும்போதெல்லாம், அதனாலதான் கேட்டேன், உங்க ஐயாவையும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இப்போதைக்கு நீங்க இதை பத்தி பேச வேண்டாம், அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த தீபா மனசுக்குள்ள ஒரு நிரடல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் பணக்கார புத்தி அதிகமா இருக்கும், பணத்திமிரு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பா. இந்த காதல் எப்படா ஜெயிக்க போது, அவங்க அப்பா கிட்ட எப்படா சம்மதம் வாங்குறதுன்னு சொல்லி தீபாவுக்கு ஒரே மனக்குழப்பம். இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பாத்துறாரு ஆறுமுகம். என்ன மகளே, ஏன் இந்த மாதிரி வந்து அமைதியா உட்காந்துருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எங்களோட காதல் வந்து ஜெயிக்குமா, அரவிந்தோட அப்பா பாலு ரொம்ப மோசமானவர், பணத்தாசை பிடிச்சவர், பிரஸ்டீஜ் பாப்பாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒரு ஏழை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா எங்களோட காதலை ஏத்துக்க மாட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என் கடையில காய்கறி வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா காய்கறி வாங்கினா போதுமாப்பா, அவங்க ஸ்டேட்டஸுக்கு நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா வந்து நான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன், நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு முழுக்க இவருக்கு யோசனையாவே இருக்குது. என்னதான் நம்ம பொண்ணுக்கு சமாதானம் சொன்னாலும் நிச்சயமா அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தோட வீட்டுக்கு நேரா ஆறுமுகம் போறாரு. அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் அந்த இடத்துல அவரு தனியா ரூம்ல இருக்காப்ல. இங்க பாலு வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. காலிங் பில் அழுத்துற சத்தம் கேட்ட
உடனே கதவை திறக்கிறான் வேலைக்காரன். உடனே உள்ள போறாரு. என்ன முகம் என்ன அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா அவங்கள பார்த்து தான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாப்ல. அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் பொண்ணோட லவ் பத்தி வந்து சொல்றாப்ல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சம்மதமும் வாங்கிட்டு சந்தோஷமா வெளியில வர்றத பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தீபாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னப்பா முகத்துல சிரிப்போட இருக்குது, சந்தோஷமா இருக்கீங்க, சம்மதம் வாங்கிட்டீங்களா என்ன? நான் பேசி சம்மதம் வாங்காம இருப்பேனாமா? கண்டிப்பா சம்மதம் வாங்குவோன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதே மாதிரி வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கடல்ல மிதக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊரையே கூட்டி கல்யாண ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை காணல. கல்யாண ஏற்பாடுகள் நல்லா நடந்துட்டு இருக்கிறது. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பாலு உண்மையிலுமே கிரேட் தான்பா, அவருக்கு தகுந்தாப்புல ஒரு மிகப்பெரிய ஆளை தான் பிடிச்சிருக்காராட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா அரவிந்துக்கு சந்தேகம் வந்துருது. என்னடா இவங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா காசு பணம் எல்லாம் இவ்வளவுக்கு செலவு பண்றாருன்னா நம்ம அப்பா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சந்தேகமும் கூட. தீபாவை பார்த்து பேசுறான். தீபா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, எங்க அப்பா பணத்தாசை பிடிச்சவரு, உங்க அப்பா பேசுன அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரேச்சே, அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்தையே கிராண்டா செய்யறாரு, அதுலதான் எனக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற, சரி உங்க அப்பா எங்க அப்படிங்கும்போது எங்க அப்பா ரொம்ப நேரமா காணோம், எங்க இருக்காருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து தீபாவும் சொல்றா. அப்பனா எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த விஷயம், வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போயிட்டு கேக்குறாங்க. அரவிந்தும் தீபாவும், அப்பா எங்க வச்சிருக்கீங்க இவங்களோட என் காதலியோட அப்பாவை, அவரை ரொம்ப நேரமா ஆளை காணோம், அவருக்கு ஏதோ பிரச்சனை, நீங்க என்ன பண்ணீங்க அவரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா ஒன்றும் இல்லப்பா, நீங்க கல்யாண வேலையை பாருங்க பார்க்கும்போது இப்ப சொன்னீங்கன்னா தான் நான் போய் வந்து அவ கழுத்துல தாலி கட்டுவேன், இல்லாட்டி என் கழுத்து அறுத்துக்கு நானே செத்துருவேன், உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுவான் அரவிந்த். இதை பார்த்த உடனே இருப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாப்ல. அன்னைக்கு இவங்க அப்பா வந்து என்கிட்ட சம்பந்தம் பேசுறதுக்காக வந்தார்ல, அன்னைக்கு நான் அவரை அசிங்கமா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவர் என்கிட்ட ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சாரு. என்ன சொன்னாரு தெரியுமா, என்கிட்ட வந்து உங்க அளவுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து பணமோ வசதியோ எதுவும் கிடையாது, ஆனா என் உசுறு இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் செய்யறேன், அதுக்கு தயார், என் பொண்ணுக்காக என்கிட்ட பண காசு எதுவும் இல்லை, நான் என் உசுரையே கொடுக்க போறேன், அதுவும் என் பொண்ணுக்காக உங்களோட மனைவிக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட் தேவைன்னு சொல்லி தெரிய வரும், இப்போதைக்கு என் ஹார்ட்டை தான் வந்து உங்க மனைவிக்காக நான் கொடுக்குறேன், அதுக்கு பதிலா என் பொண்ணை வந்து உங்க மருமகளா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு. அப்புறமும் நானும் யோசிச்சு பார்த்தேன், உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இந்த ஹார்ட் ஆபரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்காக தான் இவங்க அப்பா வந்து நான் அழிச்சிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆனா ஏதோ ஒரு நிமிஷம் இவங்க அப்பா உயிரோட கொல்றது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அந்த ஆபரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், உங்க அம்மாவோட நிலைமை அப்படிதான் இருந்துட்டு போகட்டும்டா, அது ஆண்டவன் விதிச்சது, ஏன் இன்னொருத்தரோட உயிரை கொண்டு என் மருமகளா ஏத்துக்கணும், அதுக்கு நான் டைரக்டாவே ஏத்துக்கொண்டா, இந்த அளவுக்கு பெருசா உள்ள அந்த மனுஷனை இப்போ மயக்க மாத்திரை கொடுத்து அமைதியா இருக்காரு, ஆபரேஷன் நடக்க போற அந்த சமயத்துல தான் நான் அதை தடுத்தேன், இப்ப அவர் கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க பொண்ணு மனக்கோலத்துல இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும், அதுக்காக தான் வந்து கல்யாணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன், முதல்ல தாலியை கட்டுறா அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் ஆனந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கட்டி தழுவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிறான், தான் அப்பா இப்போ வந்து திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமும் நடக்குது. மனக்கோலத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நம்ம ஆறுமுகம் கண் முடிச்சு பார்த்தா தான் பொண்ணு மனக்கோலத்துல இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கோடி புண்ணிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுவுறாப்ல. பரவாயில்ல ஆறுமுகம், நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய துணிஞ்ச உடனே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், ஆனா என் பொண்டாட்டியோட உசுருக்காக நான் வந்து உன் உயிரை வந்து பணைய வச்சேன், ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு, பரவாயில்ல உன் பொண்ணு உண்மையிலுமே வந்து கிரேட் தான், நல்ல அதிர்ஷ்டக்காரி, எனக்கு மருமகளா வந்துட்டா, நானும் அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த நெஞ்சிருக்கும் வடை படம் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா, இதயத்தையே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுக்காக இதயத்தையே கொடுக்குற அந்த அப்பாவை உண்மையுமே நிகழ்ச்சி பெருமை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.